கரெக்டாக ஃபோன் அடித்து லஞ்ச் பண்ணா இந்த அம்மாங்களுக்கு வந்து தெரியுதோ அப்படி. அம்மா வைக்கிறதுலேயே உனக்கு எது பிடிக்கும்? இப்படி அத்தை வந்து சாம்பார் வைக்கிறாங்கன்னு போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால கையையும் சேர்த்து சீவிட்டேன். நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் சமோசா வந்து கிடச்சிருச்சு. இது ஒரு ஃபோல்டிங் டெக்னிக். மைக்கி எங்களை காப்பாற்றுறதுக்கு புளிக்கறி ஸ்பைடர் இருக்கு. என் கடையில் எது தெரியுமா நடந்துச்சம்மா? எனக்கு இருக்குல்ல நம்ம நான் மட்டும் வரலன்னா அம்மா ஒரு நாள் இருக்குல்ல என் கனவுல இருக்குல்ல அம்மா, நம்ம எல்லா ஃபேமிலியும் இருக்குல்ல, இந்திராட்சி அத்தை அப்பா வேற வெளியே போனாங்க இல்லாத அந்த வழியாக போனா சொன்னான். ஆனால் அம்மா சொர்க்காத்தம்மா அங்கே போயிட்டான். அடுத்தது எல்லா ஃபேமிலியும் உங்க கூடயே எடுத்துட்டான். அதான் அங்கே பார்த்தா ஏரோப்ளைன் இல்லை, ஷார்க்கு. அடுத்தது அந்த ஷார்க் இடிச்சிட்டு அவங்க அந்த ஷார்க்கோட வாயில் போயிட்டாங்க. அந்த அடுத்தது இருக்குல்ல எங்களோட ஃபேமிலி பார்த்தாவே என்னடா உள்ள பெட்ரூம் இருக்குது, வளாது இருக்கு, என்னெல்லாம் இருக்குது. அடுத்தது அப்பா சொன்னேன் எனக்கு ரெட்ரூம் போகணுன்னு சொன்னேன். அடுத்தது நான் சொன்னேன் அந்த வழியாக போ. ஆனால் அப்பா சொன்னால் இந்த வழியாக போகணுமா அந்த வழியாக போகணும். நான் சொன்னேன் இந்த வழியாக போ, அப்போ தான் அங்கே இருக்கும் சொன்னால் அப்பா போயிட்டா அங்கே கரெக்டாக நான் கரெக்டாக சொன்னேன். நீ கரெக்டாக சொல்லிட்டியா? ஆமாம். அடுத்தது அம்மாவுக்கு வந்துருக்குல்ல ஜன்னல் வெளியே பார்க்கணும். அது நான் அந்த அங்கே தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். அதனால போய் பார்க்கும்போது நான் வந்துட்டேன். அம்மா நீ அங்கே போகாத, அங்கே தண்ணி இருக்கும். அடுத்தது வெளியில் வந்து ரியல் ஷார்க் இருக்கும். ரியல் ஷார்க்கா? ஆமாம், வெளியில் ரியல் ஷார்க் இருக்கும். அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது பார்த்தா ஆமாம் நம்ம இது இருக்குது பொய் ஷார்க்கா சொன்னால் பார்த்தா அது பொய் ஷார்க்கு உள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்தா அம்மா வெளியில் பார்த்தா வெளியில் தண்ணி இருக்கு, ரியல் ஷார்க்கு ட்விம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அம்மா சொன்னா மகி கரெக்டாக தான் சொல்லி கரெக்டாக எல்லாம் சொல்லியிருக்கா. அப்பாவுக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கா, அம்மாவுக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கா. ஏன் தெரியுமா? நம்ம கனவுல நம்ம தான் ஹீரோ அப்படி தானே. அதால இருக்குல்ல காப்பாத்த போறான். பெருசா கிழிச்சிட்டு இருந்தது. அடுத்தது இச்சோட ஓப்பன் ஆயிட்டு. அடுத்தது நான் இருக்குல்ல அங்க ஒரு கட்டி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து குட்டி 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 வேலை என்னெல்லாம் உள்ள என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோ அதை வெளியில எடுத்து அதை ஃப்ரீயா விட்டுட்டு அடுத்தது அது ஆமா. அடுத்தது இன்னொரு உயிரோடு தான் இது கொட்டி 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 அடுத்தது இருக்குல்ல ஆனால் கண்ணு திறந்துச்சு லைட்டா, ஆனால் அது மூடிட்டு. அடுத்தது நான் இன்னும் அப்பா குத்தும் போது அப்பா அது சேர்னு உட்காரும் போது அதே செத்துரும். அவ்வளோதானா? ஆமாம். சூப்பர் மகி, நீ தான் எங்களை காப்பாற்றிருக்க. அம்மா உன் கனவுல பேய்கணும் வந்துச்சுடா. யார் ஹீரோ? அவங்க கனவுல அவங்க தான் ஹீரோ. நம்ம உன் கனவுல நீ தான் எங்களை காப்பாற்றுவ. என் கனவுல இந்த மாதிரி வந்ததில்லை. காமன், எல்லாருக்கும் அப்படிதான் கனவு. என் கனவுல நான் தான் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுவேன். மகி கனவுல மகி தான் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுறோம். தேங்க்யூ மகி எங்களை காப்பாற்றுறதுக்கு. சாப்பிட ஆரம்பிங்க, சாப்பிடுங்க. ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி குட்டீஸை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு இன்றைக்கி வந்து சுத்தமாக பிளானே இல்லைங்க. சொல்லப்போனால் லன்ச் பண்ணுறதுக்கு எனக்கு மூடே இல்லை. என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கவும் இல்லை. நேற்று பார்த்திங்கன்னா பயங்கர வெக்கேஷன் போயிட்டு வந்தோன்னே நமக்கு எப்படியும் ஒரு காஃப் கோல்டு பிடிச்சிரும் தெரியுமா. ஸோ அது வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எனக்கு வந்து பயங்கரமாக காஃப் நேற்று ராத்திரி நான் தூங்கவே இல்லை. அதனால செம்ம டயர்டாக இருந்துச்சு. குக் பண்ண மூடும் இல்லை. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்மா கரெக்டாக ஃபோன் அடித்து லன்ச் பண்ணிட்டியா, லன்ச் பண்ணாத நான் உனக்கு வந்து சாப்பாடு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நான் நினச்சேன் எப்படி தான் இந்த அம்மாங்களுக்கு வந்து தெரியுதோ அப்படின்னு. ஸோ அம்மா வந்து என்ன கொடுத்து விட்டான்னு பார்த்தீங்கன்னா
ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து என்னென்னா வேட்டை புளிக்கறி. நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அதாவது எல்லா காய், நாட்டுக்காய் அவ்வளவும் முருங்கைக்கீரையும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பருப்பும் போட்டு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. இதுக்கு பேர் வந்து நாங்கள் வேட்டை புளிக்கறி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேட்டை புளிக்கறியை சாதத்தில் போட்டு வெறுவனிங்கன்னா நியர்லி அது வந்து கூட்டாஞ்சோறு. ஸோ கூட்டாஞ்சோறு அம்மா கொஞ்சம் அவள் இதை மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டா. அதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷன் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை. நல்ல சுல்லுன்னு புளி போட்டு அரைச்ச தேங்காய் துவையல் கூட வந்து ஒரு பப்படமோ வத்தலோ இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதுதான் அம்மா வந்து கொடுத்து விட்டா. சதீஷ் போய் பிக் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ லஞ்சும் முடிச்சாச்சு ஒரு நல்லபடியாட்டு அம்மா புண்ணியத்தில். ஃபோக்கஸ் ஆகவே மட்டும் ஆயிட்டு ஃபோக்கஸ். லஞ்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பர். அம்மாவோட லஞ்ச், அம்மாவோட சாப்பாடு சதீஷுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்டில் என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க, அம்மா வைக்கிறதுலேயே உனக்கு எது பிடிக்கும்? சாம்பார். சாம்பார். எங்கள் அம்மாட்ட அம்மா நீ சாம்பார் எப்படி வைப்ப அப்படின்னு கேட்டால் அது அப்படி எப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ லிட்ரலி சாம்பார் பொடி கூட போட மாட்டான். ஆனால் அம்மா வைக்கிற சாம்பார் வந்து சதீஷுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி அத்தை வந்து சாம்பார் வைக்கிறாங்கன்னு போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி நான் வந்து நம்ம குக்கிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது ரெசிபி மாதிரி செஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் இல்லாததுனால நான் டின்னருக்கு வந்து இன்னும் பிளான் பண்ணல என்னென்னு. ஸோ டின்னர் வந்து இன்றைக்கி வீக்கெண்ட் வேறு, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே. ஸோ அண்ட் இன்றைக்கி நம்மளோட ப்ளாகில் வந்து அப்டேட் பண்ண ரெசிபி ஹாட் காஃபி. ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு காஃபி வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. நம்மளோட ப்ளாகில் உள்ள காஃபி வந்து கூகுளில் டாப்பில் வந்திருக்கா. ஸோ அதை வந்து அப்டேட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அந்த போஸ்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ பெரிய காஃபி லவ்வர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து லிட்ரலி உங்களுக்கு ஒரு கப் ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பற்றின அவ்வளோ டீட்டெயில்ஸுமே அதில் ஆட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் பிக்சர்ஸ், வெரைட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி. எப்படி தான் அந்த ஐடியாலாம் வந்துச்சுன்னு தெரியல. அந்த காஃபி நமக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி எழுதணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து அப்படி தானாக அந்த எழுத்து வருது. ஸோ அதில் வந்து வெரைட்டி ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் மில்க் ஃப்ராத்தரோட ஃபோட்டோஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. 2 வே ஆஃப் மேக்கிங் பர்ஃபெக்ட் கப் ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி. ஸோ எஸ்ப்ரெஸோ மிஷின் காஃபியெல்லாம் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை வச்சு ஒரு பர்ஃபெக்டாக க்ரீமியாக காஃபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். மஹி, நாளைக்கு உனக்கு ஸ்கூலு. சாட்டர்டே, ஐயோ சாட்டர்டே உனக்கு ஸ்கூலு வச்சுட்டாங்க. உனக்கு ஆப்பு. என்ன ஃபீல் பண்ணுங்க? ஆப்பு அதுக்கா உனக்கு குட் 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 குட்டா? உன வருத்தம் இல்லையா? ஏன்னா நாளைக்கு டியூஷன் கதைன்னு நினைக்கிறேன். அப்படியா? அவளுக்கு வந்து ஸ்கூலு பிரச்சனை கிடையாது. ஆனா நாங்க உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம். உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்போம், சரியா? மகா, வாட் டு யூ ஃபீல் மகா? சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கா? இந்த இயர்ல இன்னொரு நாள் ஸ்கூலுக்கு வந்து அப்பதான் எனக்கு லீட். நான் இலை எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு? திக்கிது நாட்டுக்கு. நாத்துக்கு எடுத்துட்டு வந்தது ஏன் இப்படி சண்டை போடுவீங்க? அண்ணா அடிய போய் அண்ட தண்டை பக்கம் சரி சரி அழகா மகி இப்படி பேசு. மகி தள்ளி போ மகி. சதீஷ் எடுப்போம். வா, இது நான் ஏதோ சினிமேட்டிக் வியூல வச்சு போட்டு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க சதீஷ் குமார். விடல சும்மா என் மாப்பிள்ளைய கொஞ்சம் வீடியோ எடுக்கட்டும். தள்ளு. என் மாப்பிள்ளை எப்படி கார் வெட்டுவாங்க பாரு. ஆஹா, ஸ்டைல் ஸ்டைல் தான். இந்த சினிமேட்டிக் வியூ ஆக்சுவலி நல்லா இருக்கு எடுக்கிறதுக்கு. இந்த மஹி பின்னாடி இருந்துட்டு நாக்க நீட்டுச்சுடா. நாக்க நீட்டு மஹி.
நான் நிஜமா அதுக்கு வாயில் ஏதோ ஸ்பைடர் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூல். அவள் ட்ரெஸ்ஸில் உள்ள நூலை வாயில் வச்சுட்டு இருந்திருக்கா. அது பார்க்குறதுக்கு எனக்கு என்னடா ஏதோ ஸ்பைடர் அப்படின்னு இருந்துச்சு. தள்ளி போல நாக்கு எல்லாரும் க்ளோஸ் அப்பில் பார்க்கணுமா? வருத்து வருதுமா சேட்டை. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து ஈவினிங் போல் ஆயிருக்கு. ஸோ ஈவினிங் வந்து குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்த இந்த சமோசா பேட்டி இருக்குல்ல, இது வந்து ஃப்ரீசரில் அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே, ஸோ பேக்டு சமோசா செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். செஞ்சு ஈவினிங் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன்னா எப்போ தேவையோ அதை வந்து எடுத்து நம்ம ஃப்ரை வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ சமோசா, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சு நீங்கள் வைக்கலாம். கட்லெட்டு அதெல்லாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து சிக்கன் போட்டு தான் பண்ண போகிறேன். ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை நான் ப்ரெஷர் குக்கரில் ஆல்ரெடி வேக போட்டுட்டேன். மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட போகிறேன். ஒரு ஃபில்லிங் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சமோசா ரேப் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இது பெருசாக ரெசிபின்னு இல்லை, ஜஸ்ட் நான் ரெகுலர் ஃபில்லிங் தான். ஃபில்லிங்க்கு வந்து வெங்காயம், 2 கேரட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், பட்டாணி போடுவேன், தக்காளி போடுவேன், பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போடலாம், வேறு என்ன கேபேஜ் இருந்தால் கேபேஜ் போடலாம். ஸோ குயிக்காக இப்போ பண்ணிடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து சிக்கன் வந்து நீங்கள் கட்லெட்டுக்கோ சரி, ஸ்ப்ரிங் ரோல்ஸு, சமோசாவுக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்ச அந்த போன்லெஸ் சிக்கனை வந்து ஷ்ரெட் பண்ணணும்னு வைங்களேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு பீஸையாக இருந்து பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரெஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது, போன்லெஸ்ஸாக பிரெஸ்ட்டை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெந்த பிரெஸ்ட்டை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அது ஷ்ரெட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு சின்ன ஹேக் உங்களுக்கு. இன்னொரு ஹேக் வந்து நான் கேரட் துரும்போது பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால கையையும் சேர்த்து சீவிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து கிச்சனில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. இதை நான் எனக்கே சொல்லணும், ஏன்னா நான் ரொம்ப கேர்லெஸ். அதனால் இதை சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடி. நான் சமோசா பேட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு 2 விதமான ஃபோல்டிங் மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வரணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு திருப்பி இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு கப்பு மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நம்ம ட்ரையாங்கிள் மாதிரியே கொண்டு வரணும். அப்புறம் ஃபைனலாக நம்மளோட மாவு இருக்குல்ல, நான் வந்து ஜஸ்ட் கோதுமை மாவில் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அந்த மாவை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருப்போம். அதை வந்து வச்சுட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணி இந்த சைடையும் நீங்கள் வந்து சீல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் சமோசா வந்து கிடச்சிடுச்சு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் மெத்தட் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி வராது, பட் உங்களுக்கு ஈஸியாகிட்டு ஒரு ஃபோல்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபில்லிங் இப்படி சென்டரில் வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இந்த எண்டில் இந்த மாவை வச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வரும். ஸோ இது ஒரு ஃபோல்டிங் டெக்னிக். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இனிஷியல் பிளான் பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறது. பட் இப்போ குட்டீஸ்க்கு டைம் இல்லை, அதனால நான் கடகடன்னு வந்து ஒரு 4 சமோசாவை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிடுவாங்க. மிச்சம் உள்ளதை நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எப்போ தேவையோ அப்போ பேக் பண்ணிக்க போகிறேன்.